Hi friends, welcome to my channel. Today classல stone chain எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயின் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய வரும். அதனால் ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் நீங்கள் விட்டு விட்டு இந்த பா ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு கம்மு நான் அப்ளை பண்ணலை. கம்மு அப்ளை பண்ணாமலே நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேர் ஸ்டார்டிங்கில் கம்மு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் கம்மு அப்ளை பண்ணுனா அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பழகும் போதே கம்மு அப்ளை பண்ணாமல் நம்ம எந்த ஷேப்னாலும் போடுறதுக்கு இது பழகிக்கிடணும். ரொம்ப கர்வாக வருது, ரொம்ப ஒரு பீகாக்கில் ஒரு மாதிரி இந்த ரவுண்டாக ரொம்ப இதாட்டு வருதுன்னா அதுக்கு கம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி லைனு அப்புறம் நெக் லைனுக்கு நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போதெல்லாம் நம்ம கம்மு தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்க இந்த கேப்பில் நம்ம அந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கீழே அப்படி கொண்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு. இப்படி தான் ஒரு சைடு ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு போய் அங்கே 2 ஸ்டிச்சு கீழே மேலே போட்டு அதுக்கு கீழே அதுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி பா ஷேப்பு வரணும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோன் செயின் இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் எப்படி நம்ம இது பண்ணினாலும் அது வெளியில் ரொம்ப லூஸாக இது பண்ணாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி அந்த சைடு கொண்டு போய் ஒரு செயின் எடுத்து அப்புறம் அதை கீழே அப்படி கொண்டு போய் அப்புறம் அந்த கேப்பில் இந்த சைடு அப்படி கொண்டு ஒரு செயின் எடுத்து அதுக்கு நேராக கீழே இந்த மாதிரி ஒரு செயின் எடுக்கணும். இதே மாதிரி தான் அந்த கேப்புக்குள்ளே நம்ம கரெக்டாக த்ரெட்டு உள்ளே இன்சர்ட் த்ரெட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் நம்ம கம் அப்ளை பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாக வருமா அந்த மாதிரிலாம் நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். அது கரெக்டாக நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். அப்புறம் நெக்கில் வளைவாக வரும் கரெக்டாக. நான் இந்த மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுக்கும் நான் போடுவேன். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நெக்லைன் சின்னதாக நெக்லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் செயின் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி லைனில் போட்டது சீவிங் த்ரெட்டை வச்சு நான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இது சில்க் த்ரெட்டு நம்ம சாரீக்கு மேட்சிங்காக நம்ம எந்த கலர்னாலும் அந்த ஸ்டோன் செயினுக்கு இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு போட்டோம்னா அது ஒரு தனியாக லுக்காக தெரியும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு நேராக கீழே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இடையில அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில நம்ம கொடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சு அந்த பா ஷேப்லேயே நம்ம போட்டுட்டு வரணும். வளைவு வரும்போது அதே மாதிரி தான் அந்த ஷேப்புக்கு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொண்டு போய் நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த வளைவு நல்லா அழகாக வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டோன் செயின் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணி முடித்த அப்புறம் அவுட்லைன் இப்போ மெரூன் கலரில் நான் போட்டிருக்கேங்களா, அது மாதிரி நீங்கள் மெரூன் ஏதாவது ஒரு கலர் போட்டிங்கன்னா அந்த கலரில் அவுட்லைன் அந்த சைடும் இந்த சைடும் ஸ்டோன் செயினுக்கு அந்த சைடு இந்த சைடும் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் லுக்காக அழகாக தெரியும். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டுட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் சில்க் த்ரெட்டுட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.